அருமுகனே அறுபடை குமரா சரணம். பனிமலை வாழும் பரமனின் மகனே சிவகுருநாதா சரணம். அனுதினம் உன்னை தொழுதிடும் எங்கள் பூஜையை ஏற்றிட வரணும். அடியவர் எங்கள் அழைப்பினை ஏற்று திருமுக தரிசனம் தரணும். பால் இருக்கு பழம் இருக்கு உனக்கென முருகா முருகா. தேவ தேவ தேவாதி தேவ பெருமானே என்பார்கள். வெந்தகுவர்க்கு ஆற்றாது விண்ணோர் முறைக்கிறங்கி ஐந்து முகத்தோடு அதோமுகமும் சேர்த்து அவதரித்த முருகப்பெருமான் கந்தக்கடவுள், நம் சொந்த கடவுள். திருச்செந்தூரிலே கும்பாபிஷேகம் கண்டு கொண்டிருக்கின்றான். திருச்செந்தூரில் இப்பொழுது கோபுர கலசங்களுக்கு பூஜைகள் நடைபெற்று கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். தாந்திரிக முறைப்படியும் வைதிக முறைப்படியும் முருகனுக்கும் ஸ்ரீ சண்முகருக்கும் மாறி மாறி பூஜைகள் மிகச்சிறப்பாக நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. இந்த தீபம் தேங்காயிலே ஒளிர்விட்டு கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த ஒளி என்ன ஒளி? ஞான ஒளி. இந்த ஒளி நம்முடைய இருளை அகற்றக்கூடிய தீப ஒளி, நம் வாழ்க்கையை பிரகாசிக்க வைக்கக்கூடிய அருள் ஒளி என்று சொன்னால் மிகையில்லை. கோபுரத்திலே அபிஷேகம் செய்யப்படக்கூடிய கலசங்களும் அதற்கான பூ மாலைகள், பூஜை பொருட்கள் எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டு மந்திரங்களை உச்சாரணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அங்கே குருமார்கள். தாந்திரிக முறைப்படியும் வைதிக முறைப்படியும் மிகச்சிறப்பாக பூஜைகள் நடைபெற்று கொண்டு இருக்கின்றன. 12 கால யாக பூஜைகள் செய்யப்பட்டிருக்கின்றன. 12 கலசங்கள், 12 காலங்களும் யாகசாலையிலே பூஜைகள் செய்யப்பட்டு பிரதானமான 12 விதமான கலச